லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இன்னொரு இட்லி வைக்கட்டுமா மாப்பிள்ளை? சாப்பிடுங்க. இன்னும் ஒன்று வைக்கவா? ஓ, கார சட்னியா? சூப்பர்க்கா. நீ கடைக்கு போனதுக்கு அப்புறம் உன் சமையல ரொம்ப மிஸ் பண்றேன். அப்போ நான் செஞ்சது நல்லா இல்லைன்னு சொல்றேன்ல ரஜினி? ஐயோ அம்மா, நான் அப்படி சொல்லல. அக்கா செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் தான் சொன்னேன். அப்பப்பா செம்ம பசி. என்னண்ணா பிரேக்ஃபாஸ்ட் என்ன ஸ்பெஷல்? ஒரு ஸ்பெஷலும் இல்ல. இட்லி, தோசை, சாம்பார், கார சட்னி. கார சட்னியா? கிச்சன் குயினோட ஸ்பெஷல் ஐட்டம் ஆச்சே. வேற லெவல்ல இருக்கும். ஆனா நீங்க கடை திறந்ததுக்கு அப்புறம் அந்த சமையல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். என்ன அப்படி பாக்குறீங்க? இப்பதான் ரஜினியும் இதே சொன்னா. அம்மா, ஒரு இட்லி. அத்தை, ஒரு இட்லி. என்னப்பா நடக்குது? சும்மா. என்ன ஆச்சு ரஜினி? பார்த்திபா, உனக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல அத்தை. வர வர இந்த வீட்ல நிம்மதியா சாப்பிட கூட முடியல. ராதிகா, என்னாச்சு? அப்பா பாருங்கப்பா, பாதியில எந்திரிச்சு போறா. ராதிகா, சாப்பிடும் போது பாதியில போறது என்ன பழக்கம்? வந்து உட்காரு, உட்காந்து சாப்பிடு. இல்லப்பா, எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. ஏ, அம்மா, எனக்கு போதும். அத்தை, எனக்கும் போதும் அத்தை. அம்மா, எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி. அத்தை, பாத்திபா, கேம் ஓவர். வா, கை கழுவலாம்.
டைம்ஸ் எதுக்கு கால் பண்ணுறேன்? சொல்லு. என்ன அனிதாக்கா, தம்பி கல்யாண வேலையில பிஸியா இருக்கீங்களா? உங்க குரலே டென்ஷனா இருக்கு. அது கல்யாண பிஸினாலலாம் ஒண்ணும் இல்ல, உன் காலை பார்த்ததுனால வந்த டென்ஷன் தான். அப்ப நான் கால் பண்ற வரைக்கும் கல்யாண வேலைய சந்தோஷமா பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. அதான் கால் பண்ணிட்டல்ல, சொல்லு. நான் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கேன். நீ என்ன நல்லது பண்ணுவேன்னு எனக்கும் தெரியுமா. இப்ப நீ விஷயத்த சொல்றியா இல்ல கட் பண்ணவா? அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. எல்லா ஏற்பாடையும் ஆசாசியா செஞ்சு கடைசியில கல்யாணம் நின்னு போய் கஷ்டப்படுறத விட இப்பவே இந்த ஏற்பாடை நிறுத்துங்கன்னு சொல்லதான் நான் கால் பண்ணேன். ராதிகா, டென்ஷன் ஆகாதீங்கக்கா. அதான் டைவர்ஸ்ல சைன் பண்ணியாச்சுல. உங்க தம்பி உயிருக்கே ஒல வைக்கிற அளவுக்கு போயாச்சு. அப்புறமா எதுக்கு அவனை இங்க இருக்க விட்டுருக்கீங்க? உங்கள மாதிரி ஒரு இளிச்சவாய நான் பார்த்ததே இல்ல. இன்னுமா ரஜினி மேல உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை? நீ அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்க ராதிகா. நான் பேசுறதுக்கே கொந்தளிச்சா எப்படி? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க அம்மா கூட ரஜினி பக்கம் சேர்ந்துட்டாங்க. பார்த்திபனை அப்படி பாத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, போன தடவையும் நிறைய ஹிண்ட் கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். உங்களுக்கு புரியல. இந்த தடவையாச்சும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கோங்க. நான் வைக்கிறேன். என்னங்க, ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? இல்ல, பொழுது போல சும்மா ஊர் சுத்தி பார்க்க போறேன். என்ன வரியா? Of course, I am ready. Come on baby, let's go on the bull. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். காலையில இருந்து ஒரு மார்க்கமாவே இருக்க. ஏங்க 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 ஏங்க, என்னையும் உங்க கூட என்ன போற வழியில மார்க்கெட் பக்கத்துல என்ன டிராப் பண்ணிட்டு போங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அப்புறம் எதுக்கு என்கிட்ட போய் சொல்ற? சரி வா, வண்டியில ஏறு. பார்த்திபா, இறங்கு பார்த்திபா, இறங்கு. வா அனிதா, வா ராகவி. அனிதா வந்து பார்த்திபன் மார்க்கெட்டுக்கு போகணும்னு. ஏங்க,
எதுக்கு இப்படி மென்னு முழுகிட்டு இருக்கீங்க? என்ன கொலையா பண்ணிட்டோம்? நான் தான் போற வழியில டிராப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டேன். ஓ, உடனே இவங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்களா? இவங்களுக்கு தான் எழுகின மனசாச்சு, அதான் தெரியுமே. இல்ல அனிதா, வந்து கொலை பண்ற அளவுக்குலாம் போயிடுச்சு இந்த குடும்பம். அப்புறம் என்ன? இப்ப என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இங்க வந்திருக்க? சூப்பர்ரா, சூப்பர். இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும்னு தெரியாம வந்துட்டேன். பார்த்திபா, தயவு செஞ்சு பேசாம இரு. அனிதா, நீ உள்ள வா. ராகவி வா. ஆமா, உன் பைக் எங்க? ஃப்ரெண்டு வாங்கிட்டு போயிருக்கான். ஏன், அவன் அட்ரஸ் வேணுமா? இருந்தா சரிதான். இவங்களுக்காக பைக்கையும் வித்துட்டியோன்னு நினைச்சேன். போங்க, பாத்துக்கலாம். வா அனிதா, எப்படி இருக்க? அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? ஏமா, என்ன வான்லாம் கூப்பிட மாட்டீங்களா? நான்லாம் வரக்கூடாதா? இல்லம்மா, அது அம்மா உன்னை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ராகவி, அதான் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. நீ ராகவியை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தியா ராதிகா? ராதிகாக்கு தெரியாம இந்த வீட்டுக்குள்ள ஒரு துரும்பு கூட வந்துட்டு போக முடியாதுல்ல? அக்கா பாருக்கா, இதான் இவங்கிட்ட எனக்கு பிடிக்கிறதே இல்ல. கோவமா வருது. அனிதாக்கா இங்க எப்பவும் வருவாங்க, அது பழகி போச்சு. இவ அப்படி இல்லல்ல. உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஜோடியா அடிக்கடி வாங்க, அதெல்லாம் பழகிடும். நானும் கல்யாண விஷயமா பேசதான் வந்திருக்கேன். நீயே ஆரம்பிச்சிட்ட ராதிகா, ரொம்ப தேங்க்ஸ். கல்யாணத்தை பத்தி இங்க பேச என்ன இருக்கு? போன தடவை ராகவியோட அம்மா அப்பா கிட்ட நீங்க பேச என்னமோ இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி எதுவும் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லதான் நான் வந்தேன். ரஜினி, இன்னும் 4 நாள்ல கல்யாணத்தை நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. ஆனா ராகவி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கா. போன தடவை மாதிரியே இந்த தடவையும் ஏதாவது தடங்கள் வந்துருமோன்னு பயப்படுறா. அனிதா, அப்படிலாம் ஒன்றும் இல்ல இல்ல, நீங்க டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் அவளுக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு ஒரு சின்ன பயம்தான். அவளை பார்த்தா பயப்படுற மாதிரியா தெரியுது. நீ ஏதோ திட்டத்தோட வந்துட்டு அவ மேல என் பழி போடுற. பாத்தியா ராகவி, பார்த்திபன் இப்ப கூட உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறான். நான் தான் சொன்னேன்ல, கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ரஜினி, நான் சொன்னா பத்தாதான், உன்கிட்ட பேசினாதான் தைரியமா இருக்கும்னு வந்திருக்கா. நீயே சொல்லு ரஜினி, பார்த்திபன் ராகவியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும்ல? அடடடடா, அப்படி போடு. ஏத்தி விட்டது சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு போல இருக்கே. நல்லா பண்றா அனிதா. எங்க அக்கா வாழ்க்கையை கெடுக்க எங்க அக்கா கிட்டே வந்து ஹெல்ப் கேப்பீங்களா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையா? ஏ, நான் ஒன்னும் தப்பா கேட்கலையே. பார்த்திபன் சந்தோஷமா இருக்கணும் தானே ரஜினி நினைக்கிறா. அதனாலதான் டைவர்ஸ்ல கூட கையெழுத்து போட்டிருக்கா. எப்ப பார்த்தாலும் நீங்க ஏன் என்னையே குறை சொல்றீங்க? ரஜினி, நீயே சொல்லு.
என்ன கேட்டா ரஜினி உங்களுக்கு சாதகமா பதில் சொல்லுவான்னு திட்டம் போட்டு கேக்குறீங்கல்ல, இந்த ராதிகாவும் இவங்களோட கூட்டு தான். எனக்கு தெரியும் இவ திருந்தல. இவெல்லாம் திருந்துற ஆளா? ராகவி, நீ எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா இரு. அப்பதான் கல்யாணத்துக்கு முகம் நல்லா பிரைட்டா இருக்கும். இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். நீயும் பார்த்திபனும் சந்தோஷமா வாழதான் போறீங்க. இது போதும் ரஜினி எங்களுக்கு. அனிதா, நீயும் ராகவியும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும், சரியா? என்ன ரஜினி பாக்குற? தீபாவளி அன்னைக்கே லக்ஷ்மி பூஜை பண்ணிருக்கணும், பண்ண முடியாம போச்சு. இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு கோவில் பூசாரி தான் பூஜை பண்ண சொன்னாரு. அம்மா, என்னடி, நான் பூஜை பண்ணிட்டேன். வாங்க எல்லாரும் வந்து பிரசாதம் எடுத்துக்கோங்க. மாப்பிள்ள வாங்க, சங்கரிக்கு குங்குமம் எடுத்து வச்சு விடுங்க. அப்படியே அவ தாலிக்கும் வச்சு விடுங்க. பார்த்திபா வா, நீயும் வந்து ரஜினிக்கு குங்குமம் வச்சு விடுவா. வா. ரஞ்சிதம், என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் எல்லாம் சரியா தான் பண்றேன். பேப்பர்ல தானே கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனா அவன் கட்டின தாலி இன்னும் அவ கழுத்துல தானே இருக்கு. அவங்க வீடு, அவங்க பையன் நல்லா இருக்கணும்னு உன்னை கூட்டிக்கிட்டு போய் கோயில்ல பரிகாரம் பண்ணாங்களே ரஜினி. அக்கா அதே மாதிரி நினைக்க மாட்டாங்களா? ரஜினி, நேரம் ஆகுது, சீக்கிரம். பார்த்திபா நீ வச்சு விடு. நீ மாங்கல்யத்தை காட்டு ரஜினி. வச்சு விடு. இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் இப்படியே ஒத்துமையா இருக்கணும். டைவர்ஸ் எல்லாம் ஆகக்கூடாது. யார் என்ன பண்ணாலும் இவங்க பிரியக்கூடாது. கடவுளே. என்ன ராகவி,
ஒரே சோக பீஜம் தான் போல இருக்கு. நீயும் அனிதாக்காவும் என்னெல்லாமோ பிளான் பண்ணி வந்திருப்பீங்க. இங்க எல்லாத்தையும் உடைச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? பார்த்திபன் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும். அதுல எனக்கு எந்த செகண்ட் ஒப்பீனியனும் இல்ல. ஆனா நீ எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன்னா புரியவே இல்ல. ஊரறிய அவனை அசிங்கப்படுத்தியிருக்கான். கடைசி நிமிஷத்துல கழுத்து அறுத்தவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மறுபடியும் வந்து நிக்கிற பாரு. அந்த லாஜிக் தான் எனக்கு புரியவே இல்ல. சொல்லு ராகவி, எந்த நம்பிக்கையில அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச? அப்படி என்ன சொல்லி அனிதாக்கு அவனை சம்மதிக்க வச்சாங்க? இப்ப கூட அவன் என்ன செஞ்சான்னு பார்த்தல்ல. ஆனா ஒண்ணு, தயவு செஞ்சு அவன் எனக்கு பிடிக்கும், அவன் மேல லவ்ன்லாம் சொல்லிடாத. யாரு அவன் மேல எனக்கு லவ்வா? அனிதா சொல்லி நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேனா? ஜோக் ஆஃப் த இயர் ராதிகா. ஏய் ராகவி, ரஜினி பார்த்திபன் மட்டும் இல்ல, அனிதாவுக்கும் எல்லாம் தெரிஞ்சுதானே எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பேச வந்தா. ரெண்டு குடும்பமும் சேர்ந்து தானே ஏமாத்துனீங்க.